தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 101. வெறி சிரிப்பு. படைத்தலைவனின் வெறிபிடித்த அந்த பெரு நகைப்பை கேட்டதும் அவனுக்கு ஏதாவது சித்தப்பிரமையா அல்லது அளவுக்கு மீறிய துணிவால் ஏற்பட்ட அகங்காரமா என்று ஹிபாலஸ் மட்டுமல்ல, அவன் காதலையே தன் வாழ்வின் ஜீவதாரை என்று எண்ணிக்கொண்டிருந்த ராணி கூட நினைத்தாள். பொழுது புலர கால் ஜாமம் கூட இல்லாத அந்த விடியற்காலை நேரத்தில் மதுவை அருந்தி விடுவதால் டைபீரியஸிடமிருந்து தப்ப என்ன அப்பேற்பட்ட பிரமாத வசதி ஏற்பட்டுவிடும் என்பதை நினைத்து பார்த்து ஏதும் அறியாததால் ராணி படைத்தலைவனையும் பார்த்து ஹிபாலஸையும் பார்த்தாள். அவள் பார்வையிலிருந்த குழப்பத்தையும் அச்சத்தையும் புரிந்து கொண்டது மட்டுமின்றி பகிர்ந்தும் கொண்ட ஹிபாலஸ் இளஞ்செழியனை நோக்கிச் சொன்னான், படைத்தலைவரே, கருக்கள் நெருங்க அதிக நேரமில்லை என்று. படைத்தலைவன் நகைப்பை சிறிதே நிறுத்தி மஞ்சத்தில் முன்னைவிட நன்றாக சாய்ந்து கொண்டு எதிரே இருந்த ராணியையும் ஹிபாலஸையும் பார்த்தான். பிறகு பெருமூச்சு விட்டான். அந்த பெருமூச்சை தொடர்ந்து வந்த சொற்களில் ஆயாசம் பெரிதும் இருந்தது. ஹிபாலஸ், தமிழகத்தில், அதுவும் புகாரில் கருக்கள் வரும் நேரம் எனக்கு தெரியாதென்று நினைக்கிறாயா என்று வினவினான் படைத்தலைவன். ஹிபாலஸ் வணக்கத்துடனேயே பதில் சொன்னான், தங்களுக்கு தெரியாதென்று சொல்லவில்லை படைத்தலைவரே. தெரிந்த விஷயங்களையும் நினைவுபடுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதில்லையா? ஹிபாலஸின் பதில் படைத்தலைவன் போக்கில் எந்தவித மாறுதலையும் ஏற்படுத்தாததால் அவன் சர்வசாதாரணமாகவே பேச முற்பட்டு, ஹிபாலஸ், புகாரின் சீதோஷ்ண நிலையோ, காலையின் பிறப்பிலோ மாலையின் மறைவிலோ எந்தவித மாறுதல் ஏற்பட்டாலும் என் உடலுக்கு உடனே தெரியும். இந்த துறைமுக நகரின் இயற்கை மாறுதல்களுடன் என் உடல், பொருள், ஆவி மூன்றுமே ஒன்றி இருக்கின்றன. விடியும் வேளையை பற்றியோ நாளின் எந்தவித மாறுதலை பற்றியோ எனக்கு நினைவுபடுத்த அவசியமில்லை. ஆகவே சில வினாடிகளில் கருக்கள் வரப்போவது எனக்கு தெரியும். அது வந்தவுடன் புகார் முழுவதும் திடீரென இருளப்போவதும் எனக்கு தெரியும். அதற்கு முன்பாகத்தான் மதுவருந்த வேண்டும். மதுவை அருந்துவது மிகவும் முக்கியம். சீக்கிரம் வரவழைத்துக் கொடு என்று கூறிய படைத்தலைவன், அடடே, மறந்துவிட்டேனே, சீக்கிரம் டைபீரியஸுக்கு செய்தி அனுப்பு, வீணாக எனக்காக கப்பலில் காத்திருப்பார் என்றும் கட்டளையிட்டான். அந்த கட்டளையை நிறைவேற்ற ராணியோ ஹிபாலஸோ தயாராக இல்லை. டைபீரியஸுக்கு செய்தி சொல்லி அனுப்பி வரச் சொல்லுவது படைத்தலைவனை அப்படியே அவனிடம் ஒப்படைப்பதாகும் என்பதை அவ்விருவரும் உணர்ந்திருந்தது மட்டுமல்லாமல், அப்படி ஒப்படைக்கப்பட்டால் அவன் கதியும் தமிழகத்தின் கதியும் அதோ கதிதான் என்பதும் வெட்ட வெளிச்சமாயிருந்தது அவர்களுக்கு. ஆகவே இருவரும் சற்று நேரம் பேசாமல் இருந்தார்கள். பேசிய போது ராணியே பேசினாள், சற்று கடுமையாக. பிரபு, இது நியாயமல்ல என்று. எது நியாயமல்ல என்று படைத்தலைவன் வினவி கால்களையும் எடுத்து மஞ்சத்தில் ஒரு புறமாக போட்டுக்கொண்டான். பரிசை கொடுத்து பிறகு அதை பறிப்பது என்றாள் ராணி. அவள் இதை சொன்னபோது அவள் கண்களில் நீர் துளிர்த்துவிடும் சோகரேகை படர்ந்ததை கவனித்த படைத்தலைவன் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், எந்த பரிசு ராணி என்று கேட்டான். தாங்கள் அளித்த பரிசுதான் என்று ராணி சொன்னாள், கண்களை நிலத்தில் ஓட்டி. என்ன பரிசு அளித்தேன்? தங்களையே எனக்கு அளிக்கவில்லையா? அதை சொல்கிறாயா? ஆம், அளித்தேன். அளித்ததை மீண்டும் பறிக்கலாமா? எங்கே பறித்தேன்? இப்பொழுது டைபீரியஸிடம் உங்களை அளிப்பதற்கு என்ன அர்த்தம்? இங்குதான் நீ பைத்தியக்காரி ராணி. எப்படி பைத்தியக்காரியோ? நான் டைபீரியஸோடு சேர்ந்தால் அவன் எப்படி என்னை அழிப்பான்? அழிக்காவிட்டால் உன்னிடமிருந்து நான் எப்படி விலகுவேன்? ராணி, நன்றாக கவனி. உன்னை திருமணம் செய்து கொள்ள நான் தீர்மானித்து விட்டேன். டைபீரியஸ் எத்தனை பலசாலியாயிருந்தாலும், எத்தனை தந்திரசாலியாயிருந்தாலும் ராணியின் மணாளனை அவன் கொல்வதை யவன வீரர்கள் ஆமோதிக்க மாட்டார்கள். புரிகிறதா? ராணிக்கு என்ன, ஹிபாலஸுக்கு கூட புரியத்தான் செய்தது. ஆனால் இருவரும் எல்லையற்ற திகைப்பை அடைந்ததால் மூச்சை கூட விடாமல் நின்றார்கள்.
படைத்தலைவன் திட்டத்துக்கு பொருள் என்னவென்பது அவர்களுக்கு புரியாமல் இல்லை. தான் ராணியின் கணவன் என்று சொல்லி டைபீரியஸ் பக்கம் சேர்ந்தால் டைபீரியஸ் படைத்தலைவனை தொட முடியாது. படைத்தலைவன் உயிர் பிழைக்கலாம், ஆனால் தமிழகம் உயிர் பிழைக்க முடியாது. டைபீரியஸ் இளஞ்செழியனை புகாரை விட்டு நகர முடியாமல் செய்வான். படைத்தலைவன் கேவலம் டைபீரியஸின் கைப்பாவையாகத்தான் இருக்க முடியும். அப்படியானால் உயிருக்காகவும் காதலுக்காகவும் அவன் நாட்டுக்கு துரோகியாக நேரிடும். இதுதான் நிலை. அந்த நிலையை தவிர வேறு நிலை அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட முடியும் என்று ராணியும் நம்பவில்லை, ஹிப்பாலஸும் நம்பவில்லை. படைத்தலைவருக்கு இப்படி ஏன் விபரீத புத்தி போகிறது என்று ஹிப்பாலஸ் நினைத்தான். சற்று முன்பு நாட்டை காக்க திட்டம் போட்டவர் செய்யும் முடிவா இது? இருக்காது, இருக்காது. படைத்தலைவர் போக்குக்கு வேறு ஆழ்ந்த காரணங்கள் இருக்க வேண்டும் என்று ராணி மட்டும் மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அந்த இருவர் மனத்திலோடைய எண்ணங்களை பற்றி சிறிதும் கவலைப்படாத படைத்தலைவன் திடீரென எழுந்து அறை நடுவுக்கு சென்று, டேய், யாரெங்கே என்று வாயிற்படியை நோக்கி குரல் கொடுத்தான். உள்ளே நுழைந்த யவன வீரனை நோக்கி, யவனர் கடற்படை தலைவர் என் மரக்களத்துக்கு என்னை தேடி போயிருக்கிறார். நான் இங்கு காத்திருப்பதாக செய்தி அனுப்பு என்று ஏதோ அரசன் உத்தரவிடுவது போல் சொற்களை உதிர்த்தான். வந்த காவலன் கவசத்தால் மூடப்பட்ட முகத்திலிருந்து உதிர்ந்த அதிகார சொற்களை கேட்டதும் ஒரு கணம் திகைத்தான். மறுகணம் ராணியை பார்த்து, ராணியின் உத்தரவு என்ன என்று வினவினான். ராணி பதில் சொல்லும் சக்தியை இழந்திருந்தாள். அவர்தான் கட்டளையிடுகிறாரே என்றாள் சிறிது தாமதித்து. முகக்கவசம் அணிந்தவர் புகாரில் எங்கு சென்றாலும் தடை செய்யக்கூடாது என்று கடற்படை தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் இவரிடம் உத்தரவை நிறைவேற்ற கட்டளை இல்லை என்றான் காவலன். இவர் கட்டளையிடுவது டைபீரியஸின் நேரத்தை வீணாக்காது இருப்பதற்காக. உடனே செய்தி அனுப்பு என்றாள் ராணி. என்னவென்று செய்தி அனுப்பட்டும் ராணி என்று மிக பணிவுடன் கேட்டான் காவலன். ராணி ஒரு வினாடிதான் யோசித்தாள். பிறகு கூறினாள், மரக்கலத் தலைவர் என் அறையில் காத்திருப்பதாக தெரிவி என்று. காவலன் தன் தலைக்கவசம் தரையில் பட வணங்கிச் சென்றதும் ராணி படபடக்கும் இதயத்துடன் இளஞ்செழியனை அணுகி அவனை பிடித்து அழைத்து வந்து மஞ்சத்தில் அமர்த்தி, பிரபு, இனி டைபீரியஸ் வர அதிக நேரம் ஆகாது. வீரர்கள் விரைந்து செல்வார்கள். சீக்கிரம் தப்பிவிடுங்கள் என்றாள். எப்படி தப்புவது ராணி என்று வினவினான் படைத்தலைவன். ராணி பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். அந்த இந்திர விழா மாளிகைக்கு கண்கள் பல இருப்பது அவளுக்கு தெரியும். எங்கும் திறமைசாலிகளான ஒற்றர்களாலும் வாளையும் வேலையும் தாங்கிய வீரர்களாலும் காவல் செய்யப்பட்டு வரும் அந்த மாளிகையிலிருந்து தப்புவது அசாத்தியம் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். முன்பாவது இந்திர விழா மாளிகையை அடுத்து ஓடிய காவிரியின் சுவர்த்தலைகள் மூலம் நூலேணியில் இறங்கி தப்பலாம். இப்பொழுது அதுவும் முடியாதே. தலைகளையெல்லாம் டைபீரியஸ் எடுத்து விட்டானே. நேராக காவிரி நீரில் குதித்து பிழைக்கவும் முடியாதே. பனைமர உயரம் இருக்கும் இந்திர விழா மாளிகையிலிருந்து நீரில் பரதவர் மட்டுமே குதிப்பார்கள். பிற வகுப்பினருக்கு அந்த பழக்கமும் இல்லை, துணிவும் இல்லை. தவிர இந்த மாளிகை வேண்டுமென்றே காவிரியின் பெரும் சுழல்கள் இருக்கும் இடமாக பார்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது. குதிப்பவனை சுழல்கள் நீரின் அடிமட்ட மணலில் கொண்டு போய் சுருக்கிவிடும். இதிலிருந்து தப்புவது முடியாது, ஒரு காலம் முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே ராணி வியாகுலமிக்கவளாய், பிரபு, சீக்கிரம் யோசியுங்கள், ஏதாவது ஒரு வழியை யோசியுங்கள் என்று கெஞ்சவும் செய்தாள். வழியை யோசிக்க புத்திக்கு சுறுசுறுப்பு வேண்டும் ராணி என்றான் படைத்தலைவன். அதற்கென்ன செய்ய வேண்டும்? மருந்து ஏதாவது தேவையா என்று எரிச்சலுடன் கேட்டான் ஹிப்பாலஸ். ஆம் ஹிப்பாலஸ், மருந்துதான் தேவை என்று சொல்லி படைத்தலைவன் சிரித்தான். என்ன மருந்து? மீண்டும் எரிச்சலுடனேயே எழுந்தது ஹிப்பாலஸின் இரண்டாவது கேள்வியும். மது. மதுவை விட புத்தியை இயக்கும் சிறந்த மருந்து உலகில் இல்லை. மதியை மது மந்தப்படுத்துவதும் உண்டு என்று ராணி உஷ்ணத்துடன் கூறினாள். பழக்கமில்லாதவர்களை மந்தப்படுத்தும் என்றான் படைத்தலைவன். தங்களுக்கு பழக்கம் அதிகமோ? ஆம். எப்பொழுது? சிறுவயதிலிருந்தே. நான் அருந்தாத மது கிடையாது. எல்லா நாட்டு மதுவையும் அருந்தியிருக்கிறேன். ராணிக்கு படைத்தலைவன் சொன்ன இந்த பதில் ஹிப்பாலஸுக்கு தூக்கி வாரி போட்டது. படைத்தலைவன் ஓரிரு முறைகள்தான் மதுவருந்தி இருப்பதை அவன் பார்த்திருக்கிறான்.
ஆனால் அளவுக்கு மீறியோ பிரியப்பட்டோ இளஞ்செழியன் என்றுமே மது அருந்தியதில்லை. ஆகவே இத்தகைய ஒரு பொய்யை படைத்தலைவர் ஏன் சொல்கிறார் என்று குழம்பினான். ராணிக்கும் படைத்தலைவன் பேச்சு வெறுப்பாக மட்டுமல்லாமல் டைபீரியஸ் வந்துவிட்டால் அவன் கதியை நினைத்ததன் விளைவாக அச்சத்தை அளிக்கும்படியாகவும் இருந்தது. இருப்பினும் திரும்ப திரும்ப படைத்தலைவன் மதுவை கொண்டு வரும்படி கூச்சலிட்டபடியாலும், என் மனைவியான நீ எப்படி நான் சொல்வதை தட்டலாம் என்று சீறியதாலும் ராணி வெளியே இருந்த காவலரை விழித்து மதுவை கொண்டு வரும்படி ஆஞ்ஞாபித்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் பணியாட்கள் கொண்டு வந்து வைத்த மதுவையும் தங்க மது கிண்ணங்களையும் திருப்தியுடன் நோக்கிய படைத்தலைவன் விடுவிடு என்று நடந்து அந்த அறைக்கு தென்புறத்தில் இருந்த வெளித்தாழ்வாரத்திற்கு சென்று காவிரியை குனிந்து நோக்கினான். பிறகு கிழக்கு திசையில் கண்களை ஓட்டி மரக்கலங்களை கவனித்தான். பிறகு திரும்ப மஞ்சத்துக்கு வந்து 2 கிண்ணங்கள் மதுவை அருந்திவிட்டு 2 முறை நகைத்தான். மீண்டும் வெளியே இருந்த காவலருக்கு குரல் கொடுத்தான். உள்ளே ஏற்பட்ட வெறிமிகுந்த நகைப்பால் பெரிதும் குழப்பமடைந்த காவலர் ராணி அறையில் இருந்ததால் உள்ளே நுழைய தயக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப எழுந்த படைத்தலைவன் கூச்சலை சகிக்காமல் உள்ளே ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் முகக்கவசம் அணிந்திருப்பவன் பூரண போதையில் இருப்பதை உணர்ந்து ஒரு கணம் திகைத்தார்கள். அடுத்த கணம் அவர்களை அசர வைக்கும்படியான உத்தரவு பெரிதாக எழுந்தது. இவனை கொண்டு போய் மாளிகைக்கு வெளியில் தள்ளுங்கள் என்று ஹிப்பாலஸை சுட்டி காட்டினான் இளஞ்செழியன். என்னையா? ஹிப்பாலஸின் குரலில் அச்சம் இருந்தது. ஆம், உன்னைத்தான் வெறிமிகுந்த குரலில் பதில் சொன்னான் படைத்தலைவன். தங்களுக்கு துணை ராணி இருக்கிறாள், நீ மரக்களத்துக்கு போ. கட்டளையிடும் குரலில் போதை இருந்தாலும் திட்டவட்டமாக இருந்தது. காவலர் ராணியை நோக்கினர். ராணி ஹிப்பாலஸை வெளியே செல்லுமாறு ஜாடை செய்தாள். காவலர்களால் இழுக்கப்பட்டு ஹிப்பாலஸ் வெளியே சென்றதும் படைத்தலைவன் தள்ளாடி நடந்து அந்த அறைக்கதவை தாளிட்டான். அவன் அப்படி தாளிடுவதைக் கண்ட காவலர் சற்று வெளியே தாமதித்தனர். கதவு வெகு வேகமாக பெரும் சத்தத்துடன் தாளிடப்பட்டது. அடுத்த வினாடி அறையில் வெறிபிடித்த சிரிப்பு பலமாக கேட்டது. வெறுப்புடன் காவலர் ஹிப்பாலஸை இழுத்து கொண்டு வெளியே சென்றனர். அரைக்கால் ஜாமம் வெகு துரிதமாக ஓடிவிட்டது. கருக்களும் சூழ்ந்துவிட்டது. இன்னும் அரைக்கால் ஜாமம் காரிருள். பிறகு பொழுது புலரும் நேரம். அந்த காரிருள் கவியத் தொடங்கிய நேரத்தில் வெகு வேகமாக காவலர் பின்தொடர டைபீரியஸ் இந்திர விழா மாளிகையை நோக்கி விடுவிடு என்று ராணியின் அறையை நோக்கி விரைந்து வந்தான். அவன் அடைந்ததும் கதவு தாளிடப்பட்டிருப்பதைக் கண்டு சற்று தயங்கினான். உள்ளே அப்பொழுதும் வெறிபிடித்த சிரிப்பு கேட்டது. திகைத்து ஒரு கணம்தான் நின்றிருப்பான் டைபீரியஸ். அப்படி நின்ற சமயத்தில் விடு என்னை, விடு என்னை என்று வெறிக்கூச்சல் கேட்டது. வேண்டாம், வேண்டாம் என்று ராணி உள்ளே பயங்கரமாக அலறினாள். அதற்கு மேல் தாழாத டைபீரியஸ் காவலரை நோக்கி உடையுங்கள் கதவை என்று உத்தரவிட்டான். அத்தியாயம் 101 நிறைவுற்றது.